மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அசாதாரணமான அதிர்வை உருவாக்கப் போகிறது. சாதாரணமாக போகும் நாட்கள் இல்லை இது. நீங்கள் இதுவரை யோசிக்காத, எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் உங்கள் முன் நின்று கதவை தட்டும் மாதம். சிலருக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே மனசுக்குள் ஒரு விதமான கலக்கம், ஏதோ நடக்கப் போகிறது என்ற உணர்வு இருக்கும். காரணம் தெரியாமல் மனம் யோசிக்கும், நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து போகும். அது வெறும் மனக்கற்பனை இல்லை, கிரகங்களின் இயக்கமே அப்படித்தான். மிதுனம் ராசி என்பது சிந்தனை, பேச்சு, அறிவு, முடிவெடுக்கும் திறன், இவைகளின் அடையாளம். இந்த மார்ச் மாதத்தில் அந்த சக்திகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உச்சத்தை தொடும். நீங்கள் பேசும் வார்த்தைகள், எடுக்கும் முடிவுகள், சந்திக்கும் மனிதர்கள் எல்லாமே முக்கியமாக மாறும். ஒரு சின்ன சந்திப்பு கூட உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் கவனக்குறைவாக எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடந்த சில மாதங்களாக நீங்கள் மனசுக்குள் அடக்கி வைத்திருந்த கேள்விகள், ஏன் இப்படியாகுது, எதற்காக இப்படி நடக்குது என்ற குழப்பங்கள் எல்லாம் இப்போது மேலே வர ஆரம்பிக்கும். சிலருக்கு இது மன அழுத்தமாக தெரியும், சிலருக்கு இது ஒரு விழிப்புணர்வாக தெரியும். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த மாதம் உங்களை நீங்களே நேருக்கு நேர் சந்திக்க வைக்கும். உங்களுக்கு பிடிக்காத உண்மைகள் கூட வெளிச்சத்துக்கு வரும். அதுதான் இந்த மாதத்தின் ஆரம்ப அதிர்வு. மிதுனம் ராசிக்காரர்கள் பொதுவாக எல்லாருடனும் சுலபமாக பழகுவார்கள். ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்ற விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக உங்களுடன் இருப்பவர் ஒருவரின் உண்மை முகம் வெளிப்படலாம். அதே நேரத்தில் எதிர்பாராத ஒருவரிடமிருந்து பெரிய ஆதரவு கிடைக்கலாம். இது உங்களை உள்ளுக்குள் சற்று அதிர்ச்சியடைய செய்யும். ஆனால் இந்த அதிர்ச்சி நல்ல மாற்றத்துக்கான அடையாளம். இந்த மாதத்தில் உங்கள் பேச்சுக்கு விசேஷ சக்தி இருக்கும். நீங்கள் சொல்வது மற்றவர்களின் மனதில் ஆழமாக பதியும். அதனால் கோபத்தில் பேசும் வார்த்தைகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதே சமயம் உண்மையான எண்ணத்துடன் பேசினால் பல நாட்களாக சிக்கியிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உங்களை வேறு ஒரு உயரத்துக்கு அழைத்துச் செல்லும். பண விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உள் எச்சரிக்கையை தரும். செலவு, சேமிப்பு, முதலீடு ஆகிய விஷயங்களில் மனம் அடிக்கடி யோசிக்கும். சிலர் திடீரென ஒரு பெரிய முடிவை எடுக்க நினைப்பார்கள். அந்த முடிவு சரியானதா தவறானதா என்பதை விட அது உங்களை வளர்ச்சிக்கு தள்ளும் முடிவாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மறைந்திருந்த உண்மை வெளிப்படும். அது உங்களுக்கு கண் திறப்பாக அமையும். உறவுகள் விஷயத்தில் இந்த மார்ச் மாதம் மிகவும் ஆழமான அனுபவங்களை தரும். மேலோட்டமான உறவுகள் தானாகவே விலகும். உண்மையான பந்தங்கள் மட்டும் நிலைத்திருக்கும். சிலருக்கு பழைய நினைவுகள், பழைய மனிதர்கள் மனதில் வந்து போகலாம். அது சும்மா வரவில்லை, உங்கள் மனசில் இன்னும் தீராத விஷயங்கள் இருப்பதற்கான அறிகுறி அது. இந்த மாதம் அந்த உணர்வுகளை புறக்கணிக்க முடியாது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் அடிக்கடி தனிமையை விரும்பலாம். எல்லாரிடமும் பேச விருப்பமில்லாமல் இருக்கலாம். இது பலவீனமில்லை, இது ஒரு உள் மாற்றத்தின் ஆரம்பம். நீங்கள் இதுவரை வெளியில் தேடிய பதில்கள் எல்லாம் இப்போது உங்களுக்குள் இருந்து வர ஆரம்பிக்கும். அந்த அமைதியை நீங்கள் புரிந்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு புதிய பார்வையை கொடுக்கும். இந்த மார்ச் மாதம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக உணரப்படும். சின்ன விஷயங்கள் கூட பெரிய அர்த்தத்தை கொடுக்கும். நீங்கள் இதுவரை கவனிக்காத சின்ன அறிகுறிகள் எல்லாம் இப்போது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரண மாதம் இல்லை, இது மிதுனம் ராசிக்காரர்களுக்கான ஒரு முக்கியமான காலகட்டம். உங்கள் மனம், புத்தி, உணர்வு மூன்றும் ஒரே நேரத்தில் செயல்பட ஆரம்பிக்கும் காலம் இது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வெளியில் நடப்பதை விட உள்ளே நடப்பதுதான் அதிகம். நீங்கள் சிரித்துக்கொண்டே இருப்பீர்கள், பேசிக்கொண்டே இருப்பீர்கள், வேலைகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் மனசுக்குள் ஒரு மெல்லிய மாற்றம் நடந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒன்று பழையபடி இல்லை என்ற உணர்வு. சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனம் கனமாகும். சில நேரங்களில் சிறிய விஷயத்துக்கே மனம் மகிழ்ச்சியடையும். இந்த இரண்டுக்கும் காரணம் ஒன்றே, உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்தில் நுழைய தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாம் சாதாரணமாக இருக்காது. ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்கும் போது உங்களுக்கு உள்ளிருந்து ஒரு குரல் பேசும் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் புறக்கணிக்க முடியாது. இதுவரை மற்றவர்களின் கருத்துக்களை வைத்து முடிவு எடுத்த நீங்கள் இப்போது உங்கள் உள்ளுணர்வை நம்ப ஆரம்பிப்பீர்கள். அது சிலருக்கு பயமாக இருக்கும், ஏனெனில் பழைய பழக்கங்கள் உடைந்து போகும். ஆனால் அதுதான் இந்த மாதத்தின் உண்மை சக்தி. வேலை அல்லது படிப்பு தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் உங்களை சோதிக்கும். நீங்கள் செய்த முயற்சிகள் சரியாக மதிப்பளிக்கப்படவில்லையா என்ற எண்ணம் வரும். சிலருக்கு மேலிடத்தில் இருந்து எதிர்பாராத வார்த்தைகள் கேட்கலாம். அது பாராட்டாக இருக்கலாம் அல்லது கடுமையான விமர்சனமாக இருக்கலாம்.
எப்படி இருந்தாலும் அது உங்களை உள்ளுக்குள் உலுக்கி போடும். ஆனால் அந்த உலுக்கல் தான் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் விதை. மிதுனம் ராசிக்காரர்கள் பொதுவாக எல்லாவற்றையும் சிரித்து கொண்டே தாண்டி விடுவார்கள். ஆனால் இந்த மாதத்தில் சில விஷயங்களை நீங்கள் சும்மா விட்டுவிட முடியாது. மனசுக்குள் பதிந்திருந்த கோபம், வருத்தம், ஏமாற்றம் எல்லாம் மெதுவாக மேலே வரும். சிலர் திடீரென உணர்ச்சி வசப்படலாம், சிலர் அமைதியாகி விடலாம். இது தவறு இல்லை. இது நீண்ட நாட்களாக அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் வெளியே வருகிற நேரம். குடும்பத்தில் சில மாற்றங்கள் உங்களை யோசிக்க வைக்கும். பெரியவர்களின் வார்த்தைகள் உங்களை பாதிக்கலாம். சிறியவர்களின் செயல்கள் உங்களை புரிய வைக்கலாம். ஒரு சாதாரண குடும்ப பேச்சு கூட உங்கள் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம், இந்த மாதத்தில் நீங்கள் உணர்ச்சிகளை மிகவும் ஆழமாக அனுபவிப்பீர்கள். மேலோட்டமாக எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. உறவுகளில் நீங்கள் இதுவரை கொடுத்ததை விட அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிப்பீர்கள். அது காதலாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வாழ்க்கை துணையாக இருக்கலாம். யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் வெறும் பழக்கத்துக்காக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க மனம் துடிக்கும். சில உறவுகள் சற்றே தொலைவாகலாம், சில உறவுகள் எதிர்பாராத விதமாக நெருக்கமாகலாம். இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை சுத்தமாக்கும் வேலை செய்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் தனியாக இருப்பதை சில நேரங்களில் ரசிப்பீர்கள். யாரும் பேச வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம் என்ற மனநிலை வரும். அந்த நேரங்களில் தான் உங்களுக்கு முக்கியமான எண்ணங்கள் வரும். நீங்கள் இதுவரை ஒதுக்கிய கனவுகள், செய்ய நினைத்து செய்யாத விஷயங்கள் எல்லாம் மீண்டும் நினைவுக்கு வரும். அது உங்களை சற்று கலங்கடிக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் உங்கள் மனசு பொய் சகிக்காது. பொய் பேசும் மனிதர்கள், பொய்யான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சலிப்பை உண்டாக்கும். உண்மை மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை தரும். அதனால்தான் இந்த காலகட்டத்தில் சில முடிவுகள் கடினமாக தோன்றும். ஆனால் அந்த கடின முடிவுகளே உங்களை சுமையிலிருந்து விடுவிக்கும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பது ஒன்றுதான். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் நேரம் இது. அந்த புரிதல் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தானாகவே திசை மாறும். அது மெதுவாக நடக்கும், ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்குள் ஒருவிதமான விழிப்புணர்வு அதிகரிக்கும். இதுவரை ஓடிக்கொண்டே இருந்த வாழ்க்கை இப்போது உங்களை நின்று யோசிக்க வைக்கும். நான் சரியான பாதையில் தான் போகிறேனா? இதுதான் எனக்கு வேண்டிய வாழ்க்கையா என்ற கேள்விகள் மனதில் ஆழமாக பதியும். சிலர் இதை பயமாக உணரலாம், சிலர் இதை ஒரு பெரிய வாய்ப்பாக உணரலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த கேள்விகள் இல்லாமல் மாற்றம் வராது. இந்த நாட்களில் உங்களுக்கு கனவுகள் மிகவும் தெளிவாக இருக்கும். தூங்கும்போது வரும் கனவுகள் கூட ஏதோ சொல்ல வருவது போல இருக்கும். பழைய சம்பவங்கள், பழைய மனிதர்கள், மறந்து போன வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் கனவில் தோன்றலாம். இது சும்மா நினைவுகளின் விளையாட்டு இல்லை. உங்கள் மனம் உங்களிடம் பேச முயற்சிக்கிறது. நீங்கள் கவனிக்காமல் விட்ட விஷயங்களை நினைவூட்டுகிறது. அந்த கனவுகளை உதாசீனப்படுத்தாமல் அதன் உணர்வை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். இந்த நேரத்தில் உங்கள் உடல் சக்தி சற்றே ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். சில நாட்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சில நாட்கள் எதுவும் செய்ய மனம் வராமல் சோர்வாக இருப்பீர்கள். இதற்கு நீங்கள் உங்களை குறை சொல்லிக் கொள்ள வேண்டாம். இது உள் மாற்றத்தின் ஒரு பகுதிதான். உங்கள் உடலும் மனமும் புதிய ஓட்டத்துக்கு பழகி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மாற்றம். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் நீங்கள் உண்மையை நேரடியாக பேச விரும்புவீர்கள். சுற்றி இருப்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பது பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். இதனால் சில இடங்களில் மோதல்கள் ஏற்படலாம். சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அதை பற்றி மனம் அதிகம் கவலைப்படாது. காரணம், நீண்ட நாட்களாக மனசுக்குள் அடக்கி வைத்திருந்ததை வெளியில் சொல்லிவிட்ட நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். சிலர் இந்த காலகட்டத்தில் திடீரென ஒரு முடிவை எடுப்பார்கள். வேலை தொடர்பாகவோ, வாழும் இடம் தொடர்பாகவோ, ஒரு உறவு தொடர்பாகவோ மனதில் ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவு திடீரென வந்தது போல தோன்றினாலும் அது நீண்ட நாட்களாக உங்களுக்குள் உருவாகி கொண்டிருந்த ஒன்று. இப்போதுதான் அது வார்த்தையாகவும் செயலாகவும் வெளிப்படுகிறது. உறவுகளில் இந்த நேரத்தில் நீங்கள் சமநிலையை தேடுவீர்கள். நான் மட்டும்தான் கொடுக்கிறேனா, எனக்கும் அதே அளவு கிடைக்கிறதா என்ற எண்ணம் வலுவாகும். இந்த கேள்வி உங்களை சிலரிடமிருந்து தள்ளி வைக்கலாம், சிலரிடம் இன்னும் நெருக்கமாக்கலாம். எந்த மாற்றமாக இருந்தாலும் அது உங்களுக்கு மன அமைதியை தரும் வகையில்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சிறிய விஷயங்களில் கூட பெரிய அர்த்தத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மனம் கூட உங்கள் மனதில் நீண்ட நேரம் ஒலிக்கும். இதுவரை வெளியில் ஓடிக்கொண்டிருந்த உங்கள் கவனம் இப்போது உள்ளே திரும்புகிறது. அது உங்களை சற்று அமைதியாகவும் சற்று ஆழமாகவும் மாற்றும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் நீங்கள் ஒரே விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள். எல்லாரையும் மகிழ்விப்பதற்காக வாழ முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்த முயன்றதால்
தான் பலமுறை நீங்கள் உங்களை இழந்திருக்கிறீர்கள். இந்த உண்மை உங்களை சற்று கனமாக தாக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் ஒரு விடுதலையும் கொடுக்கும். இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உள்பயணம். வெளியில் பெரிய மாற்றங்கள் உடனே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே நடக்கும் மாற்றங்கள் மிகவும் ஆழமானவை. அந்த ஆழம்தான் பின்னாளில் உங்கள் வாழ்க்கையை வேறு ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் அடிப்படையாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் உங்களுக்குள் ஒரு உறுதியான மனநிலை மெதுவாக உருவாகும். இதுவரை தயங்கிய இடங்களில் கூட இப்போது உங்கள் எண்ணத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளும் சக்தி வரும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற பயம் சற்றே குறையும். அதற்கு பதிலாக நான் என்ன உணர்கிறேன், எனக்கு என்ன சரி என்ற எண்ணம் வலுப்படும். இந்த மாற்றம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் அது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் சில விஷயங்களை விட்டுக் கொடுப்பீர்கள். அது மனிதர்களாக இருக்கலாம், பழக்கங்களாக இருக்கலாம், அல்லது உங்களை சோர்வடை செய்த எண்ணங்களாக இருக்கலாம். இதுவரை பிடித்திருந்த சில விஷயங்கள் கூட இப்போது சுமையாக தோன்றும். அதை விட்டுவிடும்போது மனசுக்கு சற்று வலியாயிருக்கும், ஆனால் அந்த வலிக்கு பின்னால் ஒரு லேசான நிம்மதி மறைந்திருக்கும். அதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். உங்கள் பேச்சு இந்த நேரத்தில் இன்னும் ஆழமாக மாறும். வெறும் சிரிப்புக்காக பேசாமல் அர்த்தமுள்ள வார்த்தைகளையே பேச விரும்புவீர்கள். சிலர் உங்களை அமைதியாகிவிட்டீர்கள் என்று நினைக்கலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் பேசுவதற்கு முன் யோசிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். அந்த மனம்தான் உங்களை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவரிடம் மனம் திறந்து பேச வேண்டிய சூழ்நிலை வரலாம். நீண்ட நாட்களாக சொல்லாமல் வைத்திருந்த ஒரு உண்மை வெளியில் வரலாம். அது ஒரு பெரிய சண்டையாக மாறும் என்று நீங்கள் பயப்படலாம். ஆனால் அதற்கு பதிலாக அந்த உண்மை உங்களுக்கும் மற்றவருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கும். சில நேரங்களில் உண்மை வலிக்கலாம், ஆனால் அதுதான் நீண்டகால நிம்மதிக்கு வழி. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பீர்கள். நான் இதற்கு தகுதியானவன், நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற எண்ணம் மனதில் உறுதியாக பதியும். இதனால் சிலர் உங்களை மாற்றமடைந்தவர் என்று சொல்லலாம், ஆனால் அந்த மாற்றம் உங்களை பல வருடங்களாக காத்திருந்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை இப்போது நீங்கள் வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். முன்பு ஏமாற்றமாக தோன்றிய சம்பவங்கள் கூட இப்போது ஒரு பாடமாக புரியும். அந்த புரிதல் உங்களை சற்று அமைதியாக்கும். கடந்த காலத்தை பற்றிய குற்ற உணர்ச்சி குறையும். நடந்தது நடந்துவிட்டது, இனி என்ன செய்யலாம் என்ற எண்ணம் வலுப்படும். இந்த காலத்தில் உங்களுக்கு திடீரென ஒரு தெளிவு வரும். எல்லாம் ஒரே நாளில் சரியாகிவிடாது, ஆனால் எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது புரியும். அந்த புரிதலே போதும், அதுதான் உங்களை முன்னே நகர வைக்கும். பெரிய ஓட்டம் இல்லாவிட்டாலும் உறுதியான ஒரு நடை உங்களிடம் உருவாகும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரம் உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றுகிறது. வெளியில் எதுவும் மாறவில்லை என்று தோன்றலாம், ஆனால் உங்களுக்குள் உருவாகும் இந்த புதிய மனநிலைதான் வரப்போகும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையை வேறு விதமாக வடிவமைக்கும். அந்த மாற்றத்தின் அடிப்படை இப்போது அமைக்கப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் உங்களுக்குள் ஒரு அமைதி மெதுவாக வேரூன்ற ஆரம்பிக்கும். வெளியில் பிரச்சனைகள் குறைந்துவிட்டதாக இல்லாவிட்டாலும் அவற்றை நீங்கள் பார்க்கும் விதம் மாறும். முன்பு ஒரு விஷயம் நடந்தாலே மனம் கலங்கியது. இப்போது அதே விஷயம் நடந்தாலும் அதை தாண்டி நிற்கும் சக்தி உங்களிடம் இருக்கும். இந்த மாற்றம்தான் உங்களை உள்ளுக்குள் வலிமையானவராக மாற்றுகிறது. இந்த காலத்தில் நீங்கள் சில விஷயங்களை இயல்பாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக தளர்ந்து போகும். சில விஷயங்கள் நடந்தே தீரும், சில விஷயங்கள் நடக்காமல் போகும் என்பதை மனம் புரிந்து கொள்ளும். அந்த புரிதல் வந்ததும் தேவையில்லாத போராட்டங்கள் குறையும், மனம் சற்று லேசாகும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் நேரத்தை மிகவும் மதிக்க ஆரம்பிப்பீர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் உங்கள் மன அமைதியை இழக்க விரும்ப மாட்டீர்கள். தேவையில்லாத பேச்சுகள், பயனில்லாத விவாதங்கள் எல்லாம் உங்களை சோர்வடைய செய்யும் என்று தெளிவாக புரியும். அதனால்தான் சில இடங்களில் நீங்கள் பின்னால் நின்று விடுவீர்கள். அது தோல்வி இல்லை, அது புத்திசாலித்தனம். உங்களுடைய உள்ளுணர்வு இந்த நேரத்தில் மிகவும் கூர்மையாக இருக்கும். யார் உண்மையாக பேசுகிறார்கள், யார் நடிப்பதாக பேசுகிறார்கள் என்பதை ஒரு பார்வையிலேயே உணர முடியும். இதனால் நீங்கள் சிலரிடமிருந்து இயல்பாகவே விலகி நிற்பீர்கள். சிலர் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு தேவையான தெளிவு உங்களுக்கே போதும். இந்த காலத்தில் உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். இசை, அமைதி, தனிமை அல்லது ஒரு சின்ன பயணம் கூட உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அந்த நேரங்களில் நீங்கள் உங்களை முழுமையாக உணர்வீர்கள். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உணர்கிறேன் என்ற உண்மை மிகவும் அழகாக தோன்றும். இதுதான் வாழ்க்கை என்ற உணர்வு உள்ளுக்குள் வலுப்படும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்களில் நீங்கள் மற்றவர்களை மாற்ற முயற்சிப்பதை நிறுத்துவீர்கள்.
ஒவ்வொருவரும் அவரவர் பாதையில்தான் பயணம் செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அந்த புரிதல் உங்களை இன்னும் அமைதியாக்கும். கோபம், ஏமாற்றம், குற்ற உணர்ச்சி போன்றவை மெதுவாக விலகும். அதற்கு பதிலாக ஒரு சமநிலை மனநிலை உருவாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சொந்த மதிப்பை மீண்டும் உணர ஆரம்பிப்பீர்கள். நான் குறைவானவன் இல்லை, நான் போதுமானவன் என்ற எண்ணம் ஆழமாக பதியும். அந்த எண்ணம் வந்ததும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களும் மாறும். தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை குறையும். உங்கள் தோள்கள் சற்றே நேராகும், பார்வை உறுதியாகும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்கள் உங்களை மெதுவாக ஆனால் உறுதியாக ஒரு புதிய நிலைக்கு கொண்டு வருகிறது. அதில் ஓசை இருக்காது, பரபரப்பு இருக்காது, ஆனால் அதன் தாக்கம் நீண்ட காலம் உங்களுடன் இருக்கும். நீங்கள் பேசும் விதம், சிந்திக்கும் விதம், வாழ்க்கையை அணுகும் விதம் எல்லாமே உள்ளுக்குள் இருந்து மாற்றமடையும். அந்த மாற்றத்தை நீங்கள் உணரும் போது ஒரு நிம்மதியான புன்னகை தானாகவே உங்கள் முகத்தில் தோன்றும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையை மிகவும் நிஜமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். இதுவரை நம்பிக்கையோடு பார்த்த சில விஷயங்கள் இப்போது வேறொரு முகத்தை காட்டலாம். அதே போல சாதாரணமாக நினைத்த சில விஷயங்கள் மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுக்கலாம். இந்த மாற்றம் உங்களை குழப்புவதற்காக அல்ல, உங்களை விழிப்புணர்வுடன் வாழ வைப்பதற்காக. இந்த நாட்களில் நீங்கள் ஒரே விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள். எல்லாரும் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லாரும் உங்களுடன் ஒத்துப்போக வேண்டிய கட்டாயமும் இல்லை. இந்த உண்மை மனதில் பதிந்ததும் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் தானாகவே குறையும். அதனால் மனசுக்குள் இருந்த ஒரு அழுத்தம் மெதுவாக கரையும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் எல்லைகளை அமைக்க ஆரம்பிப்பீர்கள். இதுவரை வேண்டாம் என்று சொல்ல முடியாத இடங்களில் கூட இப்போது தைரியமாக இல்லை என்று சொல்லும் மனநிலை வரும். அதனால் சிலர் உங்களிடமிருந்து விலகலாம், சிலர் கோபப்படலாம். ஆனால் அந்த விலகல், அந்த கோபமெல்லாம் உங்களுக்கு சுமையாக தோன்றாது. காரணம், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்ற உண்மை உங்களுக்கு தெரியும். இந்த காலத்தில் நீங்கள் கடந்த காலத்தை நினைக்கும் விதமே மாறும். முன்பு வலியளித்த நினைவுகள் கூட இப்போது ஒரு பாடமாக மட்டுமே தோன்றும். நான் ஏன் அப்படி நடந்தேன் என்ற குற்ற உணர்ச்சிக்கு பதிலாக அப்படி நடந்ததால் தான் இப்படி கற்றுக்கொண்டேன் என்ற புரிதல் வரும். அந்த புரிதல் உங்களை உள்ளுக்குள் முதிர்ச்சியடைய செய்யும். உறவுகளில் இந்த நாட்களில் நீங்கள் வெளிப்படைத்தன்மையை விரும்புவீர்கள். மறைமுக பேச்சுகள், குழப்பமான நடத்தையெல்லாம் உங்களை சோர்வடைய செய்யும். தெளிவாக பேசும் மனிதர்களிடமே உங்கள் மனம் இயல்பாக ஈர்க்கப்படும். அதனால்தான் சில உறவுகள் அமைதியாக விலகும், சில உறவுகள் ஆழமாக மாறும். இந்த மாற்றம் வலியோடு வந்தாலும் அது உண்மையான அமைதியை தரும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பிடுவதை நிறுத்துவீர்கள். மற்றவர்கள் வாழ்க்கையில் எங்கு இருக்கிறார்கள் என்பதை காட்டிலும் என் பாதையில் சரியாக நடக்கிறேனா என்ற கேள்விதான் முக்கியமாகும். அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்குள் இருந்து வர ஆரம்பிக்கும். அதுவே உங்களுக்கு திசைகாட்டியாக மாறும். இந்த காலகட்டத்தில் உங்கள் மனம் சற்று மெதுவாக இயங்கும். அவசர முடிவுகள் குறையும். ஒரு விஷயத்தை செய்ய முன் அதை உணர்ந்து பார்க்கும் பழக்கம் வரும். இந்த மெதுவான நடைதான் உங்களை பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும். ஓடாமல் நடந்தாலும் நீங்கள் சரியான திசையில்தான் நடக்கிறீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வலுப்படும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்கள் உங்களை வெளியில் காட்டும் மனிதராக அல்ல, உள்ளுக்குள் உறுதியான மனிதராக மாற்றுகிறது. உலகம் என்ன சொல்கிறது என்பதை காட்டிலும் உங்கள் மனசு என்ன சொல்கிறது என்பதே முக்கியமாகும். அந்த மனசுடன் நீங்கள் இணைந்து விட்டால் வாழ்க்கை உங்களுக்கு சுமையாக இல்லை, ஒரு பயணமாக மட்டுமே தோன்றும். அந்த உணர்வு தான் இந்த காலத்தின் மிகப்பெரிய வரம். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையை ஒரு ஆழ்ந்த அமைதியுடன் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். வெளியில் நடக்கும் சத்தங்கள், குழப்பங்கள், கருத்துக்கள் எல்லாம் முன்பு போல் உங்களை குலைக்காது. சில விஷயங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள், ஆனால் அதில் இழுக்கப்பட மாட்டீர்கள். இது அலட்சியம் இல்லை, இது உங்களுக்குள் வந்த ஒரு முதிர்ச்சி. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதை கவனிக்காமல் விடலாம் என்பதில் தெளிவு வரும். இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடன் நீங்களே பேசிக்கொள்ளும் நேரம் அதிகமாகும். அந்த உரையாடல்கள் உங்களை சற்று உணர்ச்சி வசப்படுத்தலாம், ஆனால் அதே நேரத்தில் பல பதில்களையும் தரும். இதுவரை யாரிடமாவது கேட்டுக்கொண்டிருந்த ஆலோசனைகள் இப்போது உங்களுக்குள்ளேயே கிடைக்கும். அந்த பதில்கள் மென்மையாக வரும், ஆனால் உறுதியாக இருக்கும். அதை நீங்கள் மறுக்க முடியாது. மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் நடந்த சில முடிவுகளை பற்றி மீண்டும் யோசிப்பீர்கள். நான் இதை ஏன் தேர்ந்தெடுத்தேன், வேறொரு வழி இருந்திருக்குமா என்ற கேள்விகள் வரும். ஆனால் அந்த கேள்விகள் வருத்தத்துடன் அல்ல, ஒரு புரிதலுடன் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது என்ற உண்மை தெளிவாகும். அதனால் உங்களுக்குள் ஒரு ஏற்றுக்கொள்ளல் பிறக்கும். இந்த நாட்களில் நீங்கள் பிறரிடமிருந்து பாராட்டு எதிர்பார்ப்பதை குறைப்பீர்கள். யாராவது கவனிக்க வேண்டும், மதிக்க வேண்டும் என்ற ஆசை மெல்ல குறையும். அதற்கு பதிலாக
நீங்கள் உங்களை நீங்களே மதிக்கும் மனநிலை உருவாகும். அந்த மனநிலை தான் உங்களை மிகவும் உறுதியானவராக மாற்றும். வெளியில் இருந்து வரும் அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் உங்களுக்குள் இருக்கும் திருப்தி போதுமானதாக இருக்கும். உறவுகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியை தேடுவீர்கள். அதிகமான உணர்ச்சியற்ற இரக்கங்கள், தேவையில்லாத நாடகங்கள் எல்லாம் உங்களை சோர்வடைய செய்யும். அமைதியாக பேசும், புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மனிதர்களிடம்தான் உங்கள் மனம் செல்லும். சில உறவுகள் சத்தமில்லாமல் தூரமாகலாம். சில உறவுகள் பேசாமல் இருந்தாலும் ஆழமாக இணையும். அந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பதை நிறுத்துவீர்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு என்ற நம்பிக்கை மனதில் வலுப்படும். அந்த நம்பிக்கை உங்களை சற்றே தளர்வாகவும் சற்றே நம்பிக்கையுடனும் மாற்றும். எதுவும் அவசரமாக இல்லை என்ற உணர்வு உள்ளுக்குள் பதியும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறிய சந்தோஷங்களை அதிகமாக உணர ஆரம்பிப்பீர்கள். ஒரு அமைதியான காலை, ஒரு சின்ன புன்னகை, ஒரு நிம்மதியான மனம் கூட உங்களுக்கு போதுமானதாக தோன்றும். வாழ்க்கை பெரிய விஷயங்களில் மட்டுமில்லை, இந்த சிறிய தருணங்களிலும் தான் இருக்கிறது என்ற உண்மை உங்களை நெகிழச் செய்யும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நாட்கள் உங்களை உள்ளுக்குள் ஒரு நிலைத்தன்மைக்கு கொண்டு வருகிறது. வெளியிலெல்லாம் அப்படியே இருந்தாலும் உங்களுக்குள் மட்டும் ஒரு உறுதியான அடித்தளம் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த அடித்தளம்தான் இனி வரும் நாட்களில் நீங்கள் எதை சந்தித்தாலும் தாங்கும் சக்தியாக மாறும். அந்த சக்தியை நீங்கள் உணர ஆரம்பித்திருப்பதே இந்த காலத்தின் மிகப்பெரிய மாற்றம். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தின் முடிவில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக உணர்வீர்கள். நீங்கள் மாறவில்லை, வளர்ந்திருக்கிறீர்கள். முன்பு போலவே சிரிப்பீர்கள், பேசுவீர்கள், வேலை செய்வீர்கள். ஆனால் அந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு தெளிவு இருக்கும். அந்த தெளிவுதான் உங்களை வேறுபடுத்தும். எது தேவை, எது தேவையில்லை என்பதை உங்கள் மனம் உடனே அடையாளம் காணும். இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அமைதியான தைரியத்தை கொடுக்கும். வெளியில் பெரிய வெற்றிகள், பெரிய இழப்புகள் எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் ஒரு உறுதி உருவாகி இருக்கும். எதை சந்தித்தாலும் நான் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை சத்தமாக இருக்காது, ஆனால் அது மிகவும் ஆழமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரரே, இந்த காலத்தில் நீங்கள் வாழ்க்கையை குறை சொல்லாமல் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நடந்தது எல்லாம் உங்களுக்கு எதிராக இல்லை, உங்களை உருவாக்கத்தான் நடந்தது என்ற புரிதல் வரும். அந்த புரிதல் வந்ததும் மனசில் இருந்த போராட்டம் குறையும். ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடந்தது என்ற கேள்வி இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ற கேள்வியாக மாறும். உறவுகளிலும் நீங்கள் ஒரு அமைதியான தெளிவை அடைவீர்கள். யார் உங்களுடன் இருக்க வேண்டும், யார் தூரமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் வலியின்றி ஏற்றுக்கொள்வீர்கள். யாரையும் பிடித்து வைத்திருக்க முயற்சிக்க மாட்டீர்கள். யாரையும் தள்ளி வைக்கவும் மாட்டீர்கள். இருக்க வேண்டியவர்கள் இருப்பார்கள், போக வேண்டியவர்கள் போவார்கள் என்ற இயல்பை மனம் புரிந்து கொள்ளும். மிதுனம் ராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள். உங்கள் குறைகளுடன், உங்கள் பலங்களுடன், உங்கள் பயங்களுடன், உங்கள் கனவுகளுடன். நான் இப்படித்தான் என்ற ஏற்றுக்கொள்ளல் வந்ததும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறையும். அந்த நிம்மதிதான் உண்மையான சுதந்திரம். இந்த காலகட்டத்தின் முடிவில் வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கும். அது வார்த்தைகளில் இல்லை, அனுபவத்தில். அந்த அனுபவம் உங்களை மென்மையாகவும் அதே நேரத்தில் வலிமையாகவும் மாற்றியிருக்கும். வெளியே பார்த்தால் பெரிய மாற்றம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் நடந்த மாற்றம்தான் உண்மையான மாற்றம். மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். ஓடிக்கொண்டிருந்த மனம் இப்போது தன் வேகத்தை உணர்ந்திருக்கிறது. மற்றவர்களின் பாதையை பார்த்து குழம்பாமல் உங்கள் பாதையை அமைதியாக நடக்கத் தொடங்கியிருக்கிறீர்கள். அந்த நடை மெதுவாக இருக்கலாம், ஆனால் அது உறுதியானது. அந்த உறுதியே உங்களின் உண்மையான பலம். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.